கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதே இல்லை. இந்த 21 நாட்களும் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே எத்தனையோ மனிதர்களுக்கு அவர்களுடைய வேலைகளெல்லாம் முக்கியமாக இருக்கும்போது நம்ம குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைன்லையும் இந்த ஆண்டவரை தேடுறதுனால நான் உண்மையிலே நம்புகிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பாக கர்த்தர் உண்டு பண்ணுவார். வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தேடினார்கள். பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே எகிப்திலே இருக்கும்போது அந்த ஜனங்கள் ஆண்டவரை தேடினார்கள். ஆனால் எகிப்தியர் ஆண்டவரை தேடலை. ஆண்டவர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை கட்டளையிட்டார். அந்த மாதிரி நான் நம்புகிறேன், இந்த காலகட்டத்தில் ஆண்டவரை தேடுகிறவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டே வர்றாங்க. அதுவும் ரொம்ப நேரம் எடுத்து டைம் எடுத்து அப்படி கண்டினியூவாக கொஞ்ச நாள் அந்த மாதிரி தேடுறவங்கெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஒரே ஒரு கூட்டம், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை போல இப்போ ஆராதிக்கிற இந்த கூட்டத்தை நான் நம்புகிறேன், கர்த்தர் கணக்கிலே வைக்கிறார். ஸோ நம்ம இன்றைக்கு தியாகமாய் கர்த்தர் சமூகத்தில் முழங்காலே நின்று, இல்லைன்னா கர்த்தர் சமூகத்தில் ரொம்ப தேடுறதனுடைய பெரிய பலனை கர்த்தர் நமக்கு தராம போகவே மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தோடு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த 21 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கான தேவையான ஜெப குறிப்புகளை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். ஆண்டவர் கடந்த நாட்கள் 2 நாட்களும் நம்மோட பேசிக்கொண்டே வந்தார். அப்போது இந்த ஜெப குறிப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் கண்டிப்பாய் பதில் தருவார். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் அதான், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். உங்களுடைய ஜபங்கள், நம்முடைய ஜபங்கள் எல்லாம் கர்த்தர் சமூகத்திலே போய் வைக்கப்படுகிறது. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அந்த ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறதை நம்முடைய கண்கள் காண போகிறது. ஆமேன். கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் அப்படி என்று நான் கர்த்தருடைய சமூகத்திலே தியானித்த போது ஆண்டவர் இன்றைக்கு இந்த 3ஆம் நாளிலே யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். எடுத்துக்கொள்ளலாம், எல்லாரும் எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 5வது வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ரொம்ப அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் மிகவும் வெற்றி உள்ளவர்களாய் வாழ நமக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா ஞானம். நமக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. ஞானம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நிறைய இழந்து போனதற்கு காரணம் நம்முடைய ஞான குறைவுதான் காரணம். ஆண்டவர் நமக்கு கொடுக்காம இல்லை, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்காமல் இல்லை, ஆண்டவர் நமக்காக வாசல்களை திறக்காமல் இல்லை. நமக்காக எத்தனையோ வாசல்களை கர்த்தர் திறந்தார், எத்தனையோ வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்காக தந்தார். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், நான் நம்புவேன், அவர்களுக்கு ஞானம் இல்லாதது தான்.
இந்த உலகம் யாருக்காகவும் நிற்காது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் யாருக்காகவும் நிற்க மாட்டார்கள். யார் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறானோ, யார் ஒருவர் ஏமாறுகிறார்களோ அவர்களுடைய தலையின் மேல் பாரத்தை வைத்து இல்லைன்னா கால் வச்சு மிதிச்சு மேலே போகிற உலகம்தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் வாழ்றதற்கு உங்களுடைய படிப்பை விட, உங்களுடைய பணபலத்தை விட, நான் சொல்றேன் உங்களுடைய சரீர பலத்தை விட மிக முக்கியமானது என்ன வேணும் அப்படின்னா ஞானம் அவசியம். ஞானம் இல்லாம இந்த உலகத்தில் அவ்வளவு வெற்றியான வாழ்க்கையை நம்மளால வாழவே முடியாது. அதனால இன்றைக்கு 3ஆம் நாளிலே கர்த்தர் சமூகத்தில் நம்ம எதற்காக நம்ம ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்கள். இங்கே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டவர்கள் கூட நீங்க சொல்லலாம், ஆமா பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான், நான் ஞானம் இல்லாம நிறைய நான் இழந்திருக்கிறேன், என் பணத்தை நான் இழந்திருக்கிறேன், என் வேலையை நான் இழந்திருக்கிறேன், என் சொத்தை நான் இழந்திருக்கிறேன். சிலர் ஞானம் இல்லாமல் வாழ்க்கையே இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் கூட அப்படி இருப்பார்கள். கொஞ்சம் ஞானமா நான் நடந்திருந்தா, அது இழந்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ நான் ஞானம் இல்லாம விட்டுட்டேனே. ஆனா எத்தனையோ பேர் நம்ம இதற்கு முன்பாக, இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு முன்பாக ஞானம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு வேண்டுமென்றாலும் விட்டிருக்கலாம். ஆனா இனி கர்த்தரிடத்துல கேட்கணும், ராஜா நான் ஞானம் இல்லாம நான் இனி எதையுமே இழக்கிறதற்கு நான் ஆயத்தமா இல்லை. அதனால இன்றைக்கு உள்ள இந்த ஜெப குறிப்பு மிக முக்கியமான ஜெப குறிப்பு. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கெஞ்சி கேட்கணும். நான் சொல்றேன், வீட்டில் இருக்கிற சகோதரிகள் சமையல் பண்றதற்கு கூட ஒரு ஞானம் வேணும். அதற்கு கூட ஒரு ஞானம் வேணும். இல்ல எல்லாரும் சமையல் பண்றாங்க, நான் சமையல் பண்றேன் அப்படின்னு சமையல் பண்ணிட முடியாது. அதற்கு ஞானம் இருந்தாதான் அதை ஏற்றது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒரு வண்டி ஓட்டணும்னா அதற்கு ஒரு ஞானம் வேணும். இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஞானம் தாங்க முக்கியம். சிலர் பாருங்க, உலகத்தில் இருக்கிற படிப்பில் ஒன்றுமே இருக்க மாட்டாங்க. எத்தனாம் கிளாஸ் படிச்சிங்கன்னு கேட்டால் 3ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸு, நான் 5th வரைக்கும் தான் படித்தேன், 8th வரைக்கும் தான் படித்தேன். ஆனால் அந்த 8th படிக்கிற ஆளை பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்தில் மிகப்பெரிய உயர்ந்த மனிதனாக இருப்பார். நம்ம நிறைய பேர் டிகிரியை கையில் வாங்கி வச்சுருப்பாங்க, 10 டிகிரி கையில் இருக்கும். ஆனால் 8th ஸ்டாண்டர்ட் படித்த மனுஷன் பெரிய ஆளாக இருப்பார். எப்படி அப்படின்னு கேட்டால், கடவுள் அவருக்கு கொடுத்த ஞானத்தின் நிமித்தம் அவர் உயர்ந்தவரானார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா படிப்புகளை விட மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஞானமே முக்கியம். அதைத்தான் நீதிமொழிகளில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஞானத்தை சம்பாதி, நீ எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்போ எல்லாரும் ஜெபிக்க போறோம், ஆண்டவரே எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கு என்ன தாருங்க அப்படின்னா ஞானத்தை தாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜனங்களுக்கு முன்னாடி, மனுஷனுக்கு முன்னாடி கை கட்டி போய் நிற்கிறாங்க. நிறைய பேர் பாடுபடுறாங்க, 5 ரூபாவுக்கு பாடுபடுறாங்க, 10 ரூபாவுக்கு பாடுபடுறாங்க. நான் சொல்றேன், யாரையும் நம்ம குற்றப்படுத்த வேண்டாம். நான் இப்படி தோல்வி அடைகிறதுக்கு அவங்க காரணம், இவங்க காரணம் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் மற்றவங்களை சொல்லுவோம். அவன் மட்டும் என்னை இப்படி ஏமாத்தாம இருந்தா, அவன் மட்டும் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன், நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இல்லை, நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுவதற்கு காரணம் அவர்கள் நம்மை ஏமாற்றினது அல்ல, நம்முடைய ஞான குறைவினால தான் நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம். நம்முடைய ஞான குறைவினால தான் அவர்களுக்கு முன்பாக கை கட்டி நிற்கிறோம். அதனால ரொம்ப தேவையான ஒன்று. சிலர் பாருங்க, ஞான குறைவினால எல்லாத்தையுமே செஞ்சிருவாங்க, மக்களுக்கு, குடும்பத்திற்கு, எல்லாத்திற்கும் செஞ்சு கடைசியில் கஷ்டப்படுவாங்க. அதனால ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும், எனக்கு ஞானத்தை தாரும், ஆமென் சொல்லுவோம்.